ஹாய் விவர்ஸ் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்ட்டான ஒரு வறுவல் செஞ்சிடலாங்க. இந்த வறுவல் வந்து ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தம் சீக்கிரமாகவே ஊறிக்குங்க. இது வந்து ஆட்டோட சுவரட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சுவரட்டி தான் நம்ம இன்றைக்கி வந்து வறுவலாக செஞ்சு சாப்பிட போகிறோம். குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து ரத்தம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கடையில் போய் சுவரட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த வறுவல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரத்தத்தோட அளவு வந்து சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் ஆகுங்க. வாங்க அதுக்கு இந்த சுவரட்டி வாங்கிட்டு வந்து மேலாப்பில் இருக்கிற அந்த தோலெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாங்க. மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு இது சுத்தமாக மஞ்சள் தூளை போட்டுங்க நல்லா கழுவிக்கணுங்க. கழுவிட்டு இதை நம்ம அப்படியே பீஸாக அறுத்து வச்சுக்கலாங்க. இது ஆட்டுக்கு வந்து ஒரே ஒரு சுவரட்டி தான் இருக்கும். ஆட்டுக்கு ரெண்டெல்லாம் இருக்காதுங்க, ஒன்று தான் கிடைக்கும். அது டிமாண்டாக தாங்க இருக்கும். நீங்கள் இது வேணும்னா மார்னிங்கே நீங்கள் வந்து நேரமாக 7 மணிக்கு இல்லைனா 6:30 மணிக்கு போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா 1 டேக்கு முன்னாடியே சொல்லி வச்சிங்கன்னா தான் அது கிடைக்குங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே பயன்படுறதுனால நிறையா ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய பொருளுங்கிறதுனால இது ரொம்ப டிமாண்டாக இருக்குங்க. இதை கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு 10 வெங்காயத்தை பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாங்க. கூடவே வரமிளகா 2 சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த சுவரட்டியை கட் பண்ணி வச்ச சுவரட்டியை நல்லா சுத்தமாக கழுவி உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. கூடவே மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. கூடவே மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. அதை மூடி ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குங்க. அடிஷ்னலாக இது கூட உங்களுக்கு தேவைன்னா மசாலாக்களெல்லாம் சேர்த்திக்கலாங்க. மல்லித்தூள், மட்டன் மசாலா, கறி மசாலா இதெல்லாம் வேணும்னா சேர்த்திக்கலாம். இல்லைனாலும் அப்படியே சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. நல்லா கிளறி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வந்து சூடான சாப்பாட்டில் போட்டு அப்படியே பெரட்டி சாப்பிட வேண்டியது தாங்க. பாருங்கள், இப்போ வந்து நல்லா சாப்பிட்ற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இதை அப்படியே சூடான ரைஸில் போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. கர்ப்பிணி பெண்கள்லாம் கட்டாயமாக அதை சாப்பிட்டிங்கன்னா தான் ரத்தத்தோட அளவு வந்து அதிகரிக்குங்க. எங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தாங்க சொல்கிறோம். ரத்தத்தோட அளவு வந்து நல்லாவே அதிகரிச்சிருக்கு. ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.